வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன், குறிப்பாக பவித்ரா அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான அல்வா மாதிரி ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் கொடுத்துருந்தேன். என்னென்னா இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டாக சாட்டர்டே எபிசோட்லேருந்து அன்ஷிதா எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்அஃபிஷியல் நோட்டீஸ் படி நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அன்ஷிதா மட்டும் தான் இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு அன்ஷிதா இல்லை, லாஸ்ட்டாக ஜெஃப்ரி தான் இருந்தார் அப்படிலாம் வந்துட்டு பொருளை கிளப்பிட்டுருந்தாங்க. பட் லாஸ்ட்டாக வந்து அன்ஷிதா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அடுத்தபடியாக யார் போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருந்துச்சு. அன்அஃபிஷியல் நோட்டிங்ஸில் அதுக்கு அடுத்தபடியாக மேலே யார் இருக்காங்கன்னா ஜெஃப்ரி இருக்கார், அதுக்கு மேலே விஷால் இருக்கார், அதுக்கு மேலே தான் பவித்ரா இருக்காங்க. பவித்ரா மேபி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. காரணம் இந்த வாரம் முழுக்க நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனித்த மாதிரி விஷயங்களும், அதே மாதிரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்க்க போனால் ஜெஃப்ரி அண்டு விஷால். ஸோ ஜெஃப்ரி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ அட்டுழியங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்காப்புல, எவ்வளோ ஃபிசிக்கல் வயலன்ஸ் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அவரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்காம, எந்த வார்னிங்கும் கொடுக்காம உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷால் உங்களுக்கே தெரியும், விஷால் அனுப்புறதுக்கு உண்டான விஷயங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரமே நடந்துச்சு. அடுத்த வாரம் எங்கே வந்து திரும்ப ஹாட் சீட்டுக்கு போய் பிரச்சனையை வெளியே போயிடுவார்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க்கை கொடுத்து நாமினேஷன்லேருந்து அவர் வந்து வெளியே, அதாவது நாமினேஷன்ஸ்க்கு வர விடாமல் கேப்டன் பதவியை கொடுத்து காப்பாற்றுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது விஷாலே அனுப்ப மாட்டாங்கோ. அப்போது அடுத்தபடியாக வந்து பலியாடாக போகிறது நம்ம பவித்ராவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் கிரேட் எஸ்கேப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பவித்ரா வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபீமேலில் ஒருத்தர் வந்து எவிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் அன்ஷிதா வந்துட்டாங்க. ஸோ சண்டே எபிசோடில் ஒரு மேல் தான் வந்துட்டு வெளியேற போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா விஷால் இல்லை ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க போக போகிறாங்க போல இருக்குது. ஸோ அதுலேருந்து பவித்ரா வந்து கிரேட் எஸ்கேப். ஸோ பவித்ரா வந்துட்டு அடுத்த வாரம் நடக்க போகிற டிக்கெட் டு ஃபினாலில் வந்துட்டு ஃபயர் பவித்ராவாக வந்துட்டு களமிறங்க போகிறாங்க. பார்க்கலாம் மேபி, ஏன்னா அவங்களுக்கு லக்கு கூடயே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த கோ ஐபிபோ அந்த டாஸ்கில் கூட வந்து சூப்பராக அவங்க வந்து ஒரு டாஸ்க்கை வின் பண்ணி அவங்களுக்கு கிடச்சிது. அது வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் நேர்மை ப்ளஸ் அதுக்கு உண்டான இந்த லக்கு. ஸோ அந்த லக்கு இப்பயும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டிக்கெட் ஃபுல்லாக கூட வந்துட்டு பவித்ரா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பவித்ரா இந்த டிக்கெட் ஃபுல்லாக வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன்லேருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.